அவர் நானும் பொது இடங்களில் சந்தித்து தான் அதிகமாக பேசுவோம். ஹோட்டலில் இங்கே உட்காந்து பேசுவோம். ஒரு டிஃபன் சாப்பிடுவோம் அல்லது ஒரு காஃபி சாப்பிடுவோம். கொஞ்சம் நேரம் சுவாரஸ்யமாக போச்சுன்னா 2வது காஃபி சாப்பிடுவோம். ஏன்னா ஹோட்டலுக்காரன் பார்த்துக்கிட்டே இருப்பான்ல, உட்காந்துட்டு போக மாட்டேங்கிறானுங்கன்னு. 3வது காஃபி 4வது காஃபிலாம் போச்சுன்னா அன்றைக்கி செம்ம என்டர்டெயின்மெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். அதில் ஒரு பாயிண்ட்டை போடுவார். சார், நம்ம நாடே சார் காம்பவுண்ட் இல்லாத ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி சார் அப்படின்னுவார். அப்போ இன்றைக்கி இருக்குது என்டர்டெயின்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு 5வது காஃபி வரைக்கும் போயிடும். அன்றைக்கி செம காமெடியாக பேசுவார். முதல்ல சந்திக்கும் போதெல்லாம் அதை கேட்குறேன். சார், எப்படி சார் இதை சமாளிக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அவர் ஒரு வாட்டி சொல்கிறாரு, அதை ஏன் கேட்குறீங்க, இந்த இவனுக்கு இப்படி தான் இருக்கிறானுங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சுட்டு சாங்கியம் பண்ணுறானுங்க, சம்பிரதாயம் பண்ணுறானுங்க, சாமி கும்பிட்றானுங்க, எனக்கு ஒரே பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்ட்டு அவர் பேச ஆரம்பிச்சிருவார். ஒரு பெரிய அறிஞர்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உட்காந்து பேசுகிறேன். அவனுங்க என்னை மடக்கி கேள்வி கேட்குறானுங்க. இதுதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம், இவனுங்களை இன்றைக்கி தீர்த்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிடுவோன்ட்டு பேசினேன். கடைசியாக நான் ஒரு பாயிண்ட்டை கையில் எடுத்தேன். நான் ஒரு விதையை கையில் எடுத்துக்கிறேன், கீரை விதையோ ஏதோ ஒன்று, நீங்களும் எடுத்துக்கங்க. நான் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு மண்ணில் விதைக்கிறேன், நீங்கள் பாறையில் விதைங்க, எது விதைக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு கேட்டேன். அதில் ஒரு அறிவாளி கேட்டான் சார் என்னை பார்த்து, நீ கடவுள் இல்லை நீ பாறையில் விதையும் பார்க்கலாம்ன்றான். இவனுக்கிட்ட நம்ம இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம், இவனுக்கிட்ட தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம், கையெடுத்து கும்பிட்டு வந்துட்டேன் சார் அப்படி சொன்னார்.